ரெடி வணக்கம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல் 27வது நாளை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போரில் மிக முக்கிய ஒரு கட்டமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வு என்பது அமெரிக்காவின் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய போர்க்கப்பலான விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் மீது 2வது முறையாக ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் என்பது ஒரு சாதாரண போர்க்கப்பல் அல்ல. உலக நாடுகளை, குறிப்பாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் கூட அந்த போர்க்கப்பலை கண்டு அஞ்சக்கூடிய அளவுக்கான மிகவும் வலிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த அமெரிக்க கடற்படையின் மிகப்பெரிய ஒரு ஆக சிறந்த போர்க்கப்பலாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் அணுசக்தியால் இயங்கக்கூடிய சுமார் 1100 அடி நீளம் கொண்ட நிமித் வகை விமானம் தாங்கி கப்பலாக இருக்கின்றது. இது 90க்கும் மேற்பட்ட விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு திறன் கொண்டது. மிக முக்கியமாக ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 25 ஆண்டுகள் வரை இயங்கக்கூடிய திறன் கொண்டதாக 1,00,000 டன்கள் எடை கொண்ட இந்த கப்பல் ஒரு மிதக்கும் விமான நிலையம் போன்று செயல்பட்டு வருகிறது. போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மணிக்கு 30 கடல் மைல்களுக்கு அதிகமான வேகத்தில் பயணிக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அமெரிக்காவின் ராட்சத விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை ஈரான் தாக்கியிருக்கிறார்கள். 2வது முறையாக தாக்கியிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதாவது ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்காக ஓமன் கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இந்த கப்பலை ஈரானுடைய புரட்சி காவல் படை IRGC என்று சொல்லப்படக்கூடிய ஈரான் புரட்சி காவல் படை ஏவுகணை மூலமாக தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது போர் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடற்கரையில் இருந்து கடலை நோக்கி ஏவப்பட்ட குவாடர் ரக கடலோர குரூஸ் ஏவுகணைகளை வீசி இந்த கப்பலை தாக்கியிருப்பதாக ஈரான் தெரிவிக்கிறார்கள். போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா 5 நாட்கள் போர் நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கடற்கரையில் இருந்து கடலை நோக்கி ஏவப்பட்ட குரூஸ் ஏவுகணைகள் மூலமாக USS ஆப்ரஹாம் லிங்கன் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய செய்தி ஊடகங்கள் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி தொடர்பான காட்சியும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஈரான் தரப்பில் கூறும்